ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுனிதா கண்ணு சேனல். இன்றைக்குள்ளே ஒரு விளாக் பார்க்கலாமா? நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் சரி ஓகே. இந்த நம்ம ரேஷன் கடை அரிசியில எல்லாம் வந்து அப்படியே பூச்சியாக கிடந்துச்சு. இன்றைக்கி காலையிலே இட்லிக்கு போடலான்னு சொல்லி எடுத்தேன், அப்படியே பூச்சியாக கிடந்துச்சு. சரி ஓகே, வெயில் வேறு நல்லா அடிச்சிச்சு, போட்டு விட்ருவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அரிசியை தூக்கி காய போட்டுட்டு வெயிட் லாஸ் பவுட்ரு போடலாம், இன்றைக்கி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பருப்பு எடுத்தால் சிறு பருப்புலேயும் இன்றைக்கி பூச்சி வந்துருச்சு. சரி, அப்போ இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து சிறுபருப்பு கூட எல்லாம் நிறைய எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும், நிறைய பாக்கெட்டாக. அதனால் இன்றைக்கி எல்லாத்தையும் தூக்கி இது சிறுபருப்பு, துவரம்பருப்பு, வெள்ளை கொண்டக்கடலை, அப்புறம் என்னது கடலைப்பருப்பு, ரவை, கொள்ளு, பார்லி ரைஸு, அப்புறம் இது கருப்பு எல்லாத்தையும் எடுத்து காய வச்சுட்டு சரி ஓகே சமைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு மாவு போட்டுருந்தோம். மாவு வேறு அரைஞ்சிருச்சு எல்லாம். சரி ஓகே, மாவெல்லாம் எடுத்து அப்படியே வலிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. சரி ஓகே, மாவு அரைச்சி எல்லாத்தையும் கழுவலான்னு பார்த்தேன். டைம் ஆயிடுச்சு. என்னென்னா மணி 11:45 ஆகிட்டு. இதுக்கப்புறம் இதை கழுவிட்டு இருந்தால் லஞ்ச் எப்போ சமைக்கிறது? எங்கள் வீட்டில் 12:15 வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு. காலையிலே வந்து சாப்பாடெல்லாம் வடித்து வச்சுட்டேன். நான் காலையிலே சாதம் வடிச்சிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு பெட்டு இருக்குது, அது வேறு என்னை சுற்றி வந்துச்சா. சரி ஓகே, அதுக்கு இன்றைக்கி சாப்பாடு வடிச்சிடலாம் காலையின்னு சொல்லிட்டு சாப்பாடு வடித்தேன். குழம்பு என்ன வைக்கலான்னு பார்த்தேன். நெத்திலி மீன் கருவாடு இருக்குது. சரி இன்றைக்கி சனிக்கிழமை கருவாடு குழம்பு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஊற போட்டு அதுக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், தேங்காய் அரைச்சி ஊற்றி இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். சின்ன ஜாரில் போட்டேன் தேங்காய். சின்ன ஜாரில் அதாவது இது மட்டும்தான் சுற்றுது, அதை அந்த முள் சுற்றுது, ஆனால் அரைய மாட்டேங்குது. சரி ஓகே கிடக்குறதுன்னு சொல்லிட்டு பெரிய ஜாரில் மாற்றி பெரிய ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சாச்சு. மணியும் 12 ஆயிடுச்சு. 12:15 வந்துடுறாங்க. எல்லாம் ஒரு அசால்ட்டு தனம் தான். என்னென்னா இன்றைக்கி எங்கள் பிள்ளைக்கு ஆஃப் டே தான், அதனால் எப்படி எல்லோரும் 12:30 மேலே தான் சாப்பிடுவாங்க. பிள்ளைக்கு கொடுத்து விடணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே சமைச்சிருப்பேன் 10:30. நம்ம கருவாட்டு குழம்புக்கு மசாலாலாம் அரைச்சி ஊற்றி காயெல்லாம் நறுக்கி போட்டு கூட்டி வச்சாச்சு. இப்போ இனி வந்து நம்ம வந்து கருவாடெல்லாம் கழுவி போட்டுடலாம். நம்ம நெத்திலி கருவாடை கழுவி வச்சாச்சு. இனி குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கருவாடை போட்டுக்கலாம். இப்போ பருப்பெல்லாம் காய போட்டிருக்கோமா, இந்த மாவு அரைச்சது எல்லாம் பாத்திரம்லாம் கிடக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கழுவி எடுத்துக்குவோம். நம்ம கருவாட்டு குழம்புக்கும் தாளிச்சாச்சு. கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மணி வந்து எவ்வளோன்னா 12:30 ஆகுது. கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவும் ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்டாங்க. நான் என்ன செஞ்சேன்னா, இந்த பாட்டில்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கழுவி ஒவ்வொன்றையும் கழுவி துடைச்சி காய வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து காஞ்சிரும். இதே இன்னொன்று வேறு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம்னா அந்த பாட்டிலில் தான் இதிலெல்லாம் கொட்டி அடுத்தது அதெல்லாம் அப்படியே கழுவி போட்டுருவேன். ஏன்னா வேலையோட வேலையாக இந்த வேலையும் முடிஞ்சிடல, அதனால் இந்த மாதிரி நான் வந்து கழுவி வச்சுருவேன். காயப்பட்டது எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த கவரில் தூக்கி ஸ்டோர் பண்ணியாச்சு. வெயிட் லாஸ் கஞ்சிக்கும் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் காய போட்டு வறுத்து எடுத்து வச்சாச்சு. இது என்னென்ன இருக்குது அப்படின்னா, பார்லி ரைஸு, கருப்பு கவுனி, அதுக்கப்புறம் கொள்ளு, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, ஜீரகம், மிளகு, கேழ்வரகு, இவ்வளவும் வறுத்து போட்டிருக்கேன். நான் வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் போய் நான் அரைக்க எடுத்துகிட்டு போகிறேன். போய் அரைச்சிட்டு வந்து எல்லாத்தையும் போய் அரைச்சிட்டு வரணும். இதுக்கு இடையில நான் என்ன செஞ்சேன்னா, இன்றைக்கி கொஞ்சம் போய் பிளாஸ்டிக் பொருள் வேறு வாங்கிட்டு வந்தேன். அப்படியே போயிட்டு இன்றைக்கி போய் ரேஷன் கடையில் போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி செம வேலை, ரெஸ்ட்டே கிடையாது, அந்த மாதிரி ஒர்க்கு இன்றைக்கி. இன்னும் நமக்கு வேலை முடியல, வேலை ஏகப்பட்டது இருக்குது. என்ன போய் மாவெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 5 மணிக்கு தண்ணி வந்துடும். நம்ம எப்போ வரோம் தெரியல. வந்தோன்னே பாத்திரம்லாம் கழுவி போட்டு, ஏன்னா நல்லா காய போட்ட எல்லா பாத்திரமே கிடக்கு, எல்லாத்தையும் கழுவி போட்டு அதுலேயும் இன்னும் காய போட்டது என்ன அரிசி வேறு இன்னும் எடுத்து வைக்கவே இல்லை. ரேஷன் அரிசி வேறு எடுத்து வைக்கல, அதையும் எடுத்து போடணும். அப்புறம் வீடு வாசலாம் கூட்டினா தான் இன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்சதாக அர்த்தம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இன்றைக்குள்ள டே வந்து இன்றைக்கி இப்படி தான் போச்சு. இன்னும் அடுத்து வந்து நைட்டு டின்னர் வேறு செய்யணும். சரிம்மா, இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு வச்சு, அதனால் மேக்ஸிமம் ரைஸ் மட்டும் ஏதாவது வச்சு ஆம்லேட் போட்டாலும் போட்டுக்குவேன்.
அதோட இன்றைக்கியோட டின்னர் டின்னரோட சேர்த்து இவ்வளோ ஒர்க்கும் இன்றைக்கி முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நாள் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் ஹெவியாக போச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.